தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ குக்கரில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வேறு சாதாரண பாத்திரத்தில் நம்ம கஞ்சி செய்வோம். ஆனால் இந்த வீடியோவில் குக்கரில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கஞ்சி அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அது மட்டும் இல்லை, குறைந்த அளவு பொருட்கள் வைத்தே நம்ம கஞ்சி செய்ய முடியும். அதனால்தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் சாதம் செய்கிறதுக்கு என்ன அரிசி பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூட பாசிப்பயிறு அல்லது சிறு பயிறுன்னு சொல்லக்கூடிய பயிர் அரை கப்பை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, இதில் சின்ன சின்ன வண்டு அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை நம்ம விட்டுட்டு அரிசி பயிறு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெந்தயம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் கூட இதோட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் உடலுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடக்கூடாது. ஜஸ்ட் ரெண்டு துண்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வெந்தயம் சேர்க்க வேண்டாம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக சாதம் வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சமாக அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் குக்கரில் மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வேக வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி வேகும். அதாவது இப்போ நான் வச்சுருக்கிற குக்கர் பார்த்தீங்கன்னா 3 விசிலில் எனக்கு சாதம் ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டு குக்கர் எவ்வளோ விசில் ஆகுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம குக்கர் திறக்கணும். நல்ல ப்ரெஷராக இருக்கிற டைமில் குக்கர் திறக்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திறந்துருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. அதாவது கஞ்சி மாதிரி இப்போ இருக்காது. நார்மலாக ஒரு சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டியானதாக தான் நமக்கு இருக்கும். இது பாருங்கள். இதில் நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி நம்ம காய்ச்சி வச்சுருக்கணும். அதாவது சுடு தண்ணி சொல்லுவோம்ல, பாயில் பண்ண தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட நீங்கள் இதில் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சியோட இஞ்சி துவையல் இல்லைனா தேங்காய் துவையல் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட நாடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம இந்த கஞ்சி கூட நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.